அன்னையில இருந்து பார்த்தா இன்னைக்கு கிட்டத்தட்ட 125 வருஷமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்ம உச்சி பிள்ளையார் கோயில் கிட்ட அந்த தீபத்தூண் இருக்குது. அந்த தூண்ல தான் நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து ஏத்திட்டு இருக்கோம், விளக்கு ஏத்திட்டு இருக்கோம். அதை ஏத்தியாச்சு அப்படின்னாலே எல்லாத்துக்கும் அது வந்து போய் சேர்ற மாதிரி. இது வந்து கடவுளே ஒன்னும் சொல்லல. இப்போ இவங்களோட ஆஸ்பர் லான்னு பாருங்களேன். அப்போ முருகரே வந்து நின்று ஏதாச்சும் சொல்லி இருக்கணும். ஆனா நம்ம முருகர் எதுவும் சொல்லல. அதனாலதான் நாங்க சொல்றோம் அவரு தமிழ் கடவுள் முருகர், எங்களுடைய முருகர். அதனால அவரே ஒன்னும் பேசாத போது இவங்க யாரு, இவங்க எல்லாம் யாரு அத்தாரிட்டியா? அதுலயும் முக்கியமா அவர் யாருங்க? அது ராம் ரவிக்குமாருங்களா? இல்ல கரெக்ட் தானுங்க, ராம் ரவிக்குமார். இவர் யாருங்க? இவர் யாருங்க? எங்க தாத்தாவா இல்ல எங்க பாட்டியா? நானும் இந்துங்க. இப்ப எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்குன்னா எனக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு. நீ திமுக, நீ திக, நீ பேசக்கூடாது நீங்க சொல்றதுக்கு யாருக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. அப்போ என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டி எங்களுடைய வழக்குல எப்படி இருக்கோ அதை தானே நாங்க செய்ய முடியும்.